அட பாவிகளா, ரைட்டில் நான் நிற்பேன், லெஃப்டில் என் கோ கண்டஸ்டன்ட் நிற்பாங்கன்னு சொல்லி 2 பேருமே பேசினாங்க. அதில் ஒரு ஆளை இப்படி தூக்கிட்டீங்களே. வழக்கம் அட பாவிகளா, யாருக்கோ போட வேண்டிய ஸ்கெட்சை யாருக்கோ போட்டு இப்படி இந்த மனுஷனை தூக்கி விட்ருக்கீங்களே. இந்த வாரம் தான் அவர் பயங்கரமாக விளையாடி விஜய் சேதுபதி சில பேரோட கேமை கெடுக்கிறார். திவ்யாவை கெடுத்தாரு, திவ்யா அமைதியானாங்க, அப்படியே தான் அவங்க இருக்காங்க. அதே மாதிரி பிரஜன் ஒரு மாதிரி ஒரு ஃபார்மில் இருந்தார். அப்படியே விட்டுருந்தா கூட அந்த மனுஷன் குறைஞ்சது ஃபேமிலி ரவுண்டு வரைக்குமாவது போயிருப்பார். அந்த மனுஷனை போட்டு திட்டி அவர் சைலண்ட் ஆகி இப்போ அவரை பிளான் பண்ணி தூக்கியிருக்கீங்க. அதெல்லாம் நல்லாவா இருக்குது? நான் ரைட்டில் நிற்பேன், லெஃப்டில் என்னுடைய கோ கண்டஸ்டன்ட் நிற்பாங்க அப்படின்னு 2 பேரும் அந்த அளவுக்கு உருக்கமாக பேசினாங்க. ஒரு சின்ன எவிக்ஷனுக்கு அவர் காரில் போயிட்டு வந்ததுக்கே சேச்சி அவர்கள் பயங்கரமாக துடிச்சாங்க. உண்மையாலுமே இப்போ நீங்கள் எவிக்ட் பண்ணி அனுப்புறீங்க. டபுள் எவிக்ஷன்னு சொன்னீங்க. அமித்தும் சுபிக்ஷாவும் எவிக்டட்னு சொல்லி 10 நிமிஷத்தில் பிரஜன் எவிக்டட்னு வருது. நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறதுக்கு நமக்கு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் ரிசல்ட்டை மாற்றினா நான் எப்படா போடுவேன்? ஏன்டா புரிஞ்சிக்க மாட்டீங்க? சரி, ஓகே. எனிஹவ் இன்னைக்கான எவிக்ஷன் அப்டேட் வந்திருக்கு. டபுள் எவிக்ஷன் அப்படின்னாங்க. எதுக்குடா சிங்கிள் எவிக்ஷன் வச்சு இன்னையா பண்ண போகிறீங்க? இன்னும் 5 வாரம் தான் இருக்குது. 5 வாரத்தில் நீங்கள் புரியலையே. எனக்கு புரியலையே. நியர்லி 1 மாதம் 1.25 மாதம் இருக்குதுங்க இந்த ஷோ முடியறதுக்கு. அதுக்குள்ளே இவங்க இத்தனை பேர் இந்த வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? ஆக்சுவலாக டபுள் எவிக்ஷன் நடக்க வேண்டியது சுபிக்ஷாவும் அமித்தும் தான் போகிறதாக இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல அந்த நேமெல்லாம் மாற்றி பிரஜன் அவர்களுடைய பேர் எழுதப்பட்டிருக்கு. நான் என்ன கேட்குறேன், அஃபிஷியல் ஓட்டிங்கில் பிரஜனுக்கு ஓட்டு இருக்கா இல்லையா? இல்லை நீங்கள் தமிழகத்தை பார்த்து நீங்கள் எவிக்ஷன் பண்ணுறீங்களா? தமிழ்கட்சியில் பாருங்களேன், யார் எவிக்ட் ஆகுறாங்களோ இவன் ரிசல்ட்டை மாற்றிடுவான். இல்லை இவன் என்ன ரிசல்ட் கொடுக்குறானோ அவன் தான் எவிக்ஷனாக இருப்பான். எப்படி இது? ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம்? சுபிக்ஷாவை எவிக்ட் பண்ணிட்டாங்க, அன்ஃபேர் எவிக்ஷன் சொல்லியிருந்தோம். நல்ல வேலை சுபிக்ஷா தப்பிச்சிட்டாங்க. இப்போ பிரஜனை தூக்கியிருக்கீங்க. பிரஜனும் என்னை கேட்டால் அன்ஃபேர் எவிக்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வாரம் நல்லாவே விளையாண்டார். போன வாரமாக அவரால் அந்த டீச்சர் டாஸ்கில், ஸ்கூல் டாஸ்கில் அவரால் என்ன முடியுமோ நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணார். ஒரு மாதிரி தௌலத்தாக சுற்றிட்டு இருந்த மனுஷனை விஜய் சேதுபதி தான் அடித்து இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவர் அமைதியாகிட்டு சாண்ட்ரா கூட சண்டை வேற ஆரம்பத்தில் 2 பேர் இப்படி இருந்தவங்க போன வாரத்தில் இப்படி இருந்தாங்க. இவ்வளோத்தையும் பண்ண அந்த மனுஷனை நீங்கள் எவிக்ட் பண்ணி அனுப்பியிருக்கீங்களே. இது நியாயமா? இது தர்மமா? யாரை காப்பாற்ற இந்த பிளான்? எஃப்ஜேலாம் என்ன பண்ணிட்டாருன்னு எஃப்ஜேவை நீங்கள் பொத்தி வச்சுருக்கீங்க. கேட்டால் கண்டென்ட்னு வாருங்க. ஃபேமிலி ரவுண்ட் வரணும், வியானாவோட குடும்பத்தார் வரணும், இப்படித்தான் நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணல. அதுதான் நீங்கள் 2 பேரை சூஸ் பண்ணி வச்சுருக்கீங்களே. ஒன்று கானா வினோத், ஒன்று விஜய் பார்வதி. கானா வினோத் வின்னராமா, பார்வதி ரன்னராமா, எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ டாப் 5ல் விக்கல்ஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக விக்கல்ஸை ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரம்யாவெல்லாம் வெளில டாப்பில். ஏன்னா ரம்யா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம அடுத்த வீடியோவில் தான் பேச போகிறோம். ஓகேவா? ஸோ எதுக்காக பிரச்சனை இப்போ தூக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ரவுண்ட். அதை இவங்க சொல்கிற காரணத்தை பாருங்களேன், எந்த அளவுக்கு கேவலமான ஒரு காரணம்னு சொல்லிட்டு. இன்னும் 2 வாரத்தில், அடுத்த வாரம் ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் வருது. ஐயோ, அந்த வீடியோ போட்டேன்னா இல்லையான்னு தெரியலையே நான். ஓகே, ஏஞ்சல் வெர்சஸ் டீமன் டாஸ்க் வருதுங்க. அந்த டாஸ்க்கு அடுத்த வாரம் ஃபேமிலி ரவுண்டு. அந்த ஃபேமிலி ரவுண்டில் பிரஜன் போயிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு வரணும். இதுதான் இவங்களுடைய ஸ்கிரிப்ட். ஏன் குழந்தை தனியாக வரமாட்டாங்களா? ஏன் நீங்கள் கூப்பிட்டு வர மாட்டீங்களா? அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா பரவாயில்ல. இந்த வாரம் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாப்புல. பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வேறு, தலை போட்டியில் வேறு போட்டி போட போகிறாப்புல. இந்த மாதிரி குத்தி அனுப்பிட்டீங்களே. ஆனால் கர்மா இஸ் எ பூமரேங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரஜனுக்கு அது தேவை தான். எந்த விதத்தில் பிரஜனுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்காங்கல்ல, நம்ம திவ்யா வர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லி ஜெயிலில் தூக்கி போட்டிங்கல்ல. திவ்யாவுக்கும் இன்றைக்கி பயங்கரமான ரோஸ்ட் இருக்குதாமா. ஸோ அந்த கர்மா தான் உங்களை இன்றைக்கி அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பிரஜன் கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இருந்துட்டாங்க 2 பேருமே. சாண்ட்ராவும் சரி, பிரஜனும் சரி. சாண்ட்ராவோட கேமை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும், குழந்தைகளை கூட்டிகிட்டு ஃபேமிலி ரவுண்டுக்கு பிரஜன் திரும்பவும் 2 வாரத்தில் ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த விஷயம் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது.
எப்படி இருந்தாலும் தப்பு தான். இன்னும் பணப்பெட்டி வைக்கணும், நிறைய விஷயங்கள் வந்து நடக்க போகுது. இதுக்கு முன்னாடியே நீங்கள் தூக்கிட்டீங்க, ஓகே. இன்றைக்கி மெயினாக வந்து திவ்யாவை வந்து ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்குள்ளே போனது, ஜெயிலுக்குள்ளே போயிட்டு நான் இவங்களோடலாம் சேர்ந்து இருக்க மாட்டேன், என்னை வெளியில் அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுக்காக திவ்யாவுக்கு வந்து ரோஸ்ட் வந்து இருக்குதாமா. நீங்கள் வந்து கிரிட்டிசிசம் ஏற்றுக்க மாட்டீங்க, முழிச்சிருந்து அந்த நகையை பாதுகாத்தது வந்து முக்கியம் இல்லையா அவர் சொல்லியிருக்காரு. அது வந்து முக்கியம் இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு கேரக்டரில் இருக்கிறீங்கன்னு தான் அது முக்கியம். எவன் கேரக்டரில் இருந்தான் விஜய் சேதுபதி சொல்லணும். யார் அந்த வீட்டுக்குள்ளே முழு நேரம் கேரக்டரில் இருந்தது? கனி இருந்தாங்களா? சபரி கேரக்டரில் இருந்தானா? ஒரு குகையை கட்டிட்டு போய் ஓரமாக உட்காந்துட்டான், எஃப்ஜே கேரக்டரில் இருந்தானா? ரம்யா கேரக்டரில் இருந்தாங்களா? அங்கே யாருங்க கேரக்டரில் இருந்தாங்க? ஏங்க ஜெயிச்ச டீமில் 2 பேருமே ஜெயிலில் இருக்காங்க, அதை தானேங்க கேட்கணும் அவர். இது எப்படி வந்து அன்பயாஸ்டான ஒரு ஹோஸ்டிங்காக இருக்கும்? ரொம்ப ரொம்ப பயாஸ்டாக நீங்களே இருக்கீங்களே. ரம்யாவை அந்த கிளி கிழிக்கிறீங்க, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? நல்லா வர வேண்டிய ஆட்களெல்லாம் இவர் அடித்து கானா வினத்தை ஒரு வார்த்தை கேட்கல. ஏன் கேட்கலன்னா, அவரையும் நம்ம கேட்டோன்னா கண்டென்ட் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அவரை எதுவுமே கேட்க மாட்டாங்க. வாண்டடாக சில பேரை நல்லவங்களாகவும் வாண்டடாக சில பேரை கெட்டவர்களாகவும் இவங்க மாற்றுறாங்க. திவ்யாவுக்கு அந்த ரோஸ்ட்டு, ரம்யாவுக்கு இங்கே ரோஸ்ட்டு, வியானாவுக்கு ரோஸ்ட்டு, இவர் நம்ம விக்ரமுக்கு வந்து ஒயிட் வாஷு. பார்வதியெல்லாம் பயங்கரமாக பாராட்டியிருக்காராமே. அதாவது பார்வதி வந்து ஒரு நல்ல கேமர், ஆடியன்ஸ் கிட்ட பார்வதி வந்து ஒரு நல்ல கேமர். பார்வதி வந்து அவங்களோட லவ் கண்டென்ட் வந்து நல்லா இருக்குதாமா, அது நல்ல காதலாமா, புனிதமான காதலாமா. இவர் சொல்லியிருக்கிறார், நியூஸ் வருது, உண்மையாக பொய்யான்னு தெரில. அப்படி சொல்லியிருந்தார் அப்படின்னா, நல்ல காதல் நீங்கள் பார்த்ததே கிடையாதா? ஊருக்குள்ள காதல், நல்ல காதல்னால் என்னன்னே தெரியும். இது நல்ல காதலா? இது ஆபாச காதல், இது காம காதல், இது நல்ல காதலே கிடையாது. அந்த அளவுக்கு எதுக்கு நீங்கள் பார்வதிக்கு முட்டு கொடுக்கணும்? இந்த வாரம் பார்வதி வந்து எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டாங்களா? அவங்க எந்த தப்பும் பண்ணலையா? ஏன்னா பிக் பாஸை மதிக்காமல் ஒரு ஆட்டம் ஆடி இருக்காங்க, அதை பற்றி பேசவே இல்லையே. அந்த பக்கெட்டு மேட்ரு அவ்வளோ முக்கியமான மேட்ரா சார்? ஏன் சார்? ரொம்ப தப்பு சார், ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அப்படியே ரிசல்ட்டை மாற்றிட்டாங்க தமிழ் கட்சியில். முதல் இடம் வந்து கானா வினோத்துக்கு, 2வது இடம் வந்து பார்வதி, 3வது வந்து திவ்யா, 4வது விக்ரம், 5வது கமருதீன், 6வதுல சுபிக்ஷா, 7வது வந்து எஃப்ஜேன்னு நினைக்கிறேன், 8வது கனி, அப்புறமா அமித், அவருக்கு கீழே சாண்ட்ரா, கடைசியாக பிரஜன். நல்லா இருக்குல்ல? ஒரு பக்கம் அன்அஃபிஷியலும் ஸ்கேம் நடக்குது, இன்னொரு பக்கம் அஃபிஷியலையும் ஸ்கேம் பண்ணுறீங்க. எப்படி அஃபிஷியலில் ஸ்கேம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன்னா, உண்மையான ஓட்டிங் யாருக்கு இல்லையோ அவங்கள தான் நீங்கள் வெளியேற்றணும். கரெக்டாக? நீங்கள் மக்கள் நாங்களாம் ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னா, நீங்கள் ரிசல்ட்டை மாற்றி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணி நீங்கள் வேறு ஒரு நபரை அனுப்புவீங்கன்னா எதுக்கு மக்கள் ஓட்டு பண்ணணும்? வாக்களிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏங்க ஜனநாயக நாட்டில் இது ஒரு ரியாலிட்டி ஷோ. அவன் ஃபேவரட் கண்டஸ்டண்ட்டுக்கு அவன் ஓட் பண்ணுறான். இப்போ பார்வதியை வெளியில் அனுப்பியிருந்தால் மக்கள் சும்மா இருந்திருப்பாங்களா? கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அதுக்கான விமர்சனங்கள் வந்திருக்கும். ஓட்டு இருக்கிற ஒருத்தரை வந்து நீங்கள் இப்போ திவாகர் அனுப்புறீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது, பார்வதி அனுப்பணும்னு பேசுகிறீங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. இந்த கேமினுடைய நேச்சர் கெட்டு போகுது. பிரஜன் அவர்களை அனுப்புவதற்கான காரணம் என்ன? குழந்தைகளை கூட்டின்னு வரணுன்றது ஒரு காரணமா? இதெல்லாம் சொன்னால் சிரிக்க மாட்டாங்களா எல்லாம்? அவர் வந்த வாரங்களில் சில விஷயங்கள் வந்து தப்பாக பண்ணார், விஜய் சேதுபதியை முறைச்சார். இன்றைக்கி அன்றைக்கி பிரஜன் முறைச்ச மாதிரி தான் இன்றைக்கி ரம்யா முறைச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கான ஒரு எதிர்வினையை விஜய் சேதுபதி பண்ணியிருக்காப்புல. பிரஜனுக்கு பண்ணல, ரம்யாவுக்கு பண்ணியிருக்காப்புல. அது என்னன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பேசுவோம். இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் பொழுது நீங்களாகவே ஒரு கடைசி நேரத்தில் டிசிஷன் மாற்றி அமித் இருக்கிறத வேஸ்ட்டு. அவர் ஒன்றும் இல்லை, ஒரு பக்கம் பார்வதி கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கார். சமையல் கட்டில் விட்டால் போதும், 24 மணி நேரம் சமையல் கட்டிலே இருந்துக்கிறேன்றார் அவரை நீங்கள் எடுத்துகிட்டு அட்லீஸ்ட் நீங்கள் பிரஜனை வச்சிங்கன்னா, ஏஞ்சல் விசஸ் டீமன் டாஸ்கில் பிரஜனை நீங்கள் டீமனாக போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டென்ட்டாச்சும் கிடைக்கும்ல.
இல்லை நீங்கள் ஏஞ்சலாக போட்டிங்கன்னா ஆப்போசிட் பார்ட்டி, நீங்கள் சாண்ட்ராவை டீமனாகவும் பிரஜனை ஏஞ்சலாகவும், இல்லை பிரஜனை டீமனாகவும் சாண்ட்ராவை ஏஞ்சலாகவும் போட்டிருந்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கும்ல. ஓகே, எப்படி இருந்தாலும் சேனலுடைய டிசிஷன் தான் ஃபைனலாக இருக்கும். அது வந்து நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பிரஜனை அவர்களுடைய எவிக்ஷன் வந்து உங்களுக்கு அன்ஃபேராக தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.